திருக்குறள் அதிகாரம் 7 மக்கட்பேறு புத்திரபாக்கியம். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. சனாதன தர்மத்தில் இந்த அதிகாரம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் ஒரு மனிதன் பிறக்கும்போதே 3 கடன்களுடன் பிறக்கிறான். அதில் பித்ரு கடன் என்பது ஒரு நல்ல மகனை பெற்று அவனைக் கொண்டு தர்ம காரியங்களை தொடர்வதன் மூலமே தீரும். புத் எனும் நரகத்திலிருந்து தந்தையைக் காப்பவன் என்பதால் புத்திரன் என்று சனாதனம் அழைப்பதை வள்ளுவர் இங்கு கவனத்தில் கொள்கிறார். திருக்குறள் பாடல் 61. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவு அறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. விளக்கம்: ஒருவன் தன் வாழ்நாளில் பெறத்தக்க நற்பேறுகளுள் அறிவில் சிறந்த நன்மக்களை பெறுவதைத் தவிர மேலான பேறு வேறெதுவும் இல்லை என்று நான் கருதுகிறேன். மகாபாரதம் ஆதிபர்வம் அத்தியாயம் 74 ஸ்லோகம் 64. நாஸ்தி புத்ரசமா சகா, நாஸ்தி புத்ரசமா கட்டிஹி, நாஸ்தி புத்ரசமோ தர்மோ, நாஸ்தி புத்ரசமம் தபஹ. புத்திரனுக்கு சமமான நண்பன் இல்லை, புத்திரனுக்கு சமமான புகலிடம் அல்லது கதி இல்லை. ஒரு மகனை பெறுவதை விட மேலான தர்மமோ அல்லது தவமோ உலகத்தில் வேறொன்றுமில்லை. மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 ஸ்லோகம் 138. புன்னாம்னோ நரகாய ஸ்மாத் திராயதே பிதரம் சுதஹ, தஸ்மாத் புத்ர இதி ப்ரோக்தஹ ஸ்வயமேவ ஸ்வயம்புவா. விளக்கம்: புத் என்னும் பெயருடைய நரகத்திலிருந்து தந்தையை எவன் காக்கிறானோ அவனையே பிரம்மதேவன் புத்திரன் என்று அழைத்தார். அதாவது ஒரு மனிதன் முக்தி அடைவதற்கும் அவனது முன்னோர்கள் நற்கதி அடைவதற்கும் ஒரு புத்திரன் அவசியம். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு அறிவு அறிந்த மக்கள் என்று குறிப்பிடுவது மிக ஆழமானது. 1. அறிவு அறிந்த. இது வெறும் உலகியல் கல்வியல்ல. தர்மம் எது அதர்மம் எது என்று அறிந்து தன் தந்தைக்கும் முன்னோர்களுக்கும், அதாவது பித்ருக்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்த பிள்ளைகளையே இது குறிக்கும். 2. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை. ஒருவனுக்கு பொன்னும் பொருளும் இருக்கலாம், ஆனால் அவன் இறந்த பிறகு அவனுக்கு பிண்டம் அளித்து அவனது ஆன்மாவை கரை சேர்க்க ஒரு மகன் இல்லையென்றால் அந்த செல்வங்கள் அனைத்தும் பயனற்றவை. இந்த சனாதன உண்மையையே வள்ளுவர் இதைவிட பெரிய பேறு வேறில்லை என்று அடித்துச் சொல்கிறார். 3. பித்ருக்கடன். முந்தைய அதிகாரங்களில் நாம் பார்த்த தென்புதத்தார் வழிபாட்டை தொய்வின்றித் தொடரப்போகிறவனே இந்த மகனே. எனவேதான் அவன் மற்ற எல்லா பேறுகளையும் விட முதன்மையானவன் ஆகிறான். திருக்குறள் பாடல் 62. எழு பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கள் பெறின். விளக்கம்: பழிச்சொல் இல்லாத நற்பண்புகளை உடைய பிள்ளைகளை பெற்றால் அந்த பெற்றோருக்கு வரும் 7 பிறவிகளிலும் எவ்விதமான துன்பங்களும் தீயவை வந்து சேராது. மகாபாரதம் ஆதிபர்வம் அத்தியாயம் 229 ஸ்லோகம் 14. புத்ரேன லோகான் ஜயதி பௌத்ரேன ஆனந்திய மச்னுதே, அத பௌத்ரஸ்ய புத்ரேன பிரப்னோதி பித்ருவிஷ்டபம். விளக்கம்: ஒருவன் தன் மகனால் மேலுலகங்களை வெல்கிறான், பேரனால் மகன் வழி பேரன் அழியாத இன்பத்தை அடைகிறான், கொள்ளு பேரனால் பித்ருக்களின் உலகமான பித்ருலோகத்தில் உயரிய நிலையை எட்டுகிறான். சந்ததிகள் தொடரத் தொடர முன்னோர்களின் பாவங்கள் நீங்கி அவர்கள் உயர்கதி அடைகிறார்கள். மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 ஸ்லோகம் 137. புத்ரேன லோகாஞ்சயதி பௌத்ரேனானந்தியமஷ்னுதே, அத புத்ரஸ்ய பௌத்ரேன பிரப்னோதி பித்ருவிஷ்டபம். மனுஸ்மிருதி மற்றும் மகாபாரதம் இரண்டிலும் இந்த ஸ்லோகம் சனாதன தர்மத்தின் அடிப்படை விதியாக பயின்று வருகிறது. விளக்கம்: பிள்ளைகளை பெறுவதன் மூலம் ஒருவன் 7 பிறவிகளின் வினைகளிலிருந்து விடுபடுகிறான். ஏனெனில் அவனது சந்ததிகள் செய்யும் கயாஸ்ராத்தம் போன்ற சடங்குகள் அவனது ஆன்மாவை தீய கதிகளில், அதாவது நரகங்களில் இருந்து விடுவித்து
தேவர்களோடு வாழச் செய்கின்றன. திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு 7 பிறவிகள் என்ற சனாதன கோட்பாட்டை நேரடியாக கையாளுகிறார். 1. 7 பிறவிகள். ஆன்மா ஒரு பிறவியோடு முடிந்துவிடுவதில்லை, அது கர்ம வினைக்கேற்ப பல பிறவிகளை எடுக்கும் என்ற வேத தத்துவத்தை வள்ளுவர் வழிமொழிகிறார். 2. தீயவை தீண்டா. ஒரு மனிதன் தான் செய்த பாவங்களினால் நரகத்தையோ அல்லது இழிவான பிறவிகளையோ அடைய நேரிடலாம். ஆனால் பண்புடை மக்கள், அதாவது தர்மம் தெரிந்த பிள்ளைகள், அவன் இறந்த பிறகு செய்யும் தர்ப்பணம், பிண்ட பிரதானம் ஆகிய பித்ரு காரியங்கள் அந்த தீய விளைவுகளை தடுத்து நிறுத்தும். 3. பழி பிறங்கா பண்பு. பிள்ளைகள் ஒழுக்கமற்றவர்களாக இருந்தால் அவர்கள் செய்யும் சடங்குகள் பலன் தராது. அதனால்தான் பிள்ளைகள் பண்புடை மக்களாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் வலியுறுத்துகிறார். அவர்கள் செய்யும் தர்மம் பெற்றோரின் 7 பிறவி துயரையும் துடைத்தும் கவசமாக அமையும். பிள்ளைகள் என்பவர்கள் வெறும் சொத்தல்ல, அவர்கள் பெற்றோரின் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் புண்ணிய கருவிகள் என்பதே சனாதன தர்மம் மற்றும் வள்ளுவத்தின் ஒருமித்த கருத்தாகும். இக்குறள் பிள்ளைகள் ஏன் ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்பதற்கான தர்க்க ரீதியான மற்றும் தார்மீக காரணத்தை விளக்குகிறது. திருக்குறள் பாடல் 63. தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். விளக்கம்: பெற்றோர் பிள்ளைகளை தம்முடைய பொருள், அதாவது செல்வம் என்று கூறுவர். அந்த பிள்ளைகளோ பெற்றோருடைய செல்வமாக மட்டுமல்லாமல் அவர்கள் செய்யும் நற்செயல்களின், அதாவது வினைகளின் பயனாக பெற்றோரை வந்தடையும் புண்ணிய பொருளாகவும் விளங்குவர். மகாபாரதம் ஆதி பர்வம் அத்தியாயம் 159 ஸ்லோகம் 11. புத்ரஹ சுக்ருதமப்யேதி பித்ரூணாம் புண்ணிய கர்மணாம் தஸ்மாத் சர்வைஹி பிரயத்னைஸ்து புத்ரஹ கார்யோ விஜானதா. விளக்கம்: புண்ணியம் செய்த முன்னோர்களுக்கு அவர்கள் செய்த நற்செயல்களின் பயனாகவே நல்ல புத்திரன் பிறக்கிறான். எனவே அறிவுள்ளவர்கள் நற்புத்திரனை பெறுவதற்கான தர்ம வழிகளை பின்பற்றி அதன் மூலம் நற்கதியடைய முயற்சி செய்ய வேண்டும். மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 ஸ்லோகம் 107. ஜேஷ்டேன ஜாதமாத்ரேன புத்ரி பவதி மானவஹ பித்ரூணாம் அனுரிணஸ்சைவ ச தஸ்மாத் சர்வமர்ஹதி. விளக்கம்: ஒரு மகன் பிறந்த மாத்திரத்திலேயே அந்த மனிதன் தன் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடனிலிருந்து, அதாவது பித்ரு கடனிலிருந்து விடுபடுகிறான். அந்த மகன் அவனது தர்மத்தின் பயனாக வந்தவன் என்பதால் அவனே அவனது எல்லா செல்வங்களிலும் முதன்மையானவனாக ஆகிறான். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு தம் வினையான் வரும் என்று குறிப்பிடுவது சனாதன தர்மத்தின் மிக அடிப்படையான கர்மவினை தத்துவத்தை ஆகும். 1. வினை பயன். ஒருவனுக்கு தங்கம், நிலம் போன்ற செல்வங்கள் அவனது உழைப்பால் வரலாம். ஆனால் ஒரு நல்ல மகன் என்பவன் அவனது முற்பிறவி புண்ணியத்தின் பயனாக மட்டுமே கிடைக்க முடியும். 2. பிள்ளைகளே செல்வம். சனாதன தர்மத்தில் செல்வம் என்பது வெறும் பணத்தை குறிக்காது. எவை அழியாத பலனை தருகிறதோ அவையே உண்மையான செல்வம். ஒரு மகன் செய்யும் ஸ்ராத்தம் மற்றும் தர்ப்பணம் பெற்றோரின் ஆன்மாவிற்கு சென்றடையும் அழியாத புண்ணிய சொத்து என்பதால் அவர்களை தம் பொருள் என்கிறார் வள்ளுவர். 3. தர்மத்தின் சுழற்சி. தந்தை செய்த தர்மத்தால் நல்ல மகன் பிறக்கிறான். அந்த மகன் செய்யும் தர்மத்தால் தந்தை முக்தியடைகிறான். இந்த சங்கிலி தொடர் தர்மமே தம் வினையான் வரும் என்பதில் பொதிந்துள்ளது. ஒருவன் தன் கையில் இருக்கும் பொருளை செலவழித்து விடலாம், ஆனால் தன் பிள்ளைகள் மூலம் ஈட்டும் பித்ரு புண்ணியத்தை செலவழிக்க முடியாது. அதுவே ஒருவனின் நிரந்தர செல்வம். இக்குறள் ஒரு தந்தை தன் பிள்ளைகளிடமிருந்து பெறும் உடல் சார்ந்த மற்றும் மன ரீதியான இன்பத்தை பற்றி பேசுகிறது. இது சனாதன தர்மம் போற்றும் வாத்சல்யம் என்ற உன்னத உணர்வின் வெளிப்பாடாகும். திருக்குறள் பாடல் 64. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை யளாவிய கூழ். விளக்கம்: தன் பிள்ளைகளுடைய சிறு கைகளால் பிசையப்பட்ட கூழ் உணவு தேவர்கள் உண்ணும் அமிழ்தத்தை விட மிக இனியதாகும். மகாபாரதம் ஆவி பர்வம் அத்தியாயம் 74 ஸ்லோகம் 52. யன் மனுஷ்யச சமாததே புத்ரம் அர்க்கச சமுத்யதி அமித பிரதிமம் லோகே தஸ்மாத் அப்யதிகம் நுகிம்.
விளக்கம்: ஒரு தந்தை தன் குழந்தையை தூக்கி அணைக்கும்போது ஏற்படும் அந்த இன்பம் இவ்வுலகில் ஈடு இணையற்றது. அக்குழந்தையின் ஸ்பரிசமும் அது தரும் மகிழ்ச்சியும் அமிழ்தத்தை விட மேலானது. தர்மசாஸ்திரத்தில் இணையான கருத்து. சனாதன தர்மத்தின் சம்ஸ்காரங்களில் ஒரு தந்தை தன் குழந்தையை முதல் முறையாக தூக்கி அணைப்பதும் அதற்கு உணவளிப்பதும் புனிதமான சடங்குகளாக கருதப்படுகின்றன. மனுஸ்மிருதி அத்தியாயம் 2 ஸ்லோகம் 28 சாரம்: குழந்தையின் பிறப்பு முதல் அது வளரும் வரை ஒவ்வொரு நிலையிலும் தந்தை அடையும் மகிழ்ச்சி அவர் செய்த யாகங்களின் பலனாக கருதப்படுகிறது. குழந்தையின் கைப்பட்ட உணவு புனிதமானதாக கருதப்படுகிறது. திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு அமிழ்தம் என்ற சொல்லை பயன்படுத்துவது மிக முக்கியமானது. தேவாமிர்தம் வர்சஸ் புத்திரபாக்யம். சனாதன புராணங்களின்படி அமிழ்தம் என்பது தேவர்களுக்கு சாகாவரம் தரும் உணவு. ஆனால் வள்ளுவர் அந்த தேவாமிர்தத்தை விட தன் குழந்தையின் கைப்பட்ட உணவு இனிமையானது என்கிறார். ஏன்? பித்ருக்களின் திருப்தி. ஒரு தந்தை தன் குழந்தையின் ஸ்பரிசத்தை உணரும்போது அவனது வம்சம் தழைக்கிறது என்ற நிம்மதி கிடைக்கிறது. அந்த நிம்மதியே அவனை சாகாவரம் பெற்றவனைப் போல உணரச் செய்கிறது. தர்மத்தின் சுவை. சிறுகை அளாவிய கூழ் என்பது வெறும் உணவல்ல, அது ஒரு சந்ததியின் அன்பு. பித்ருக்கள் நாம் அளிக்கும் பிண்டத்தை, அதாவது உணவை, எப்படி ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்களோ அதேபோல் ஒரு தந்தை தன் பிள்ளையின் மழலை கலந்த உணவை அமிழ்தமாக பார்க்கிறான். இந்த குறள் இல்லற வாழ்க்கையில் அன்பு என்பது எவ்வாறு ஒரு புனிதமான வேள்வியாக மாறுகிறது என்பதை காட்டுகிறது. அமிழ்தம் என்பது தேவர்களுக்கு, ஆனால் பிள்ளையின் அன்பு என்பது பூலோகத்தில் வாழும் இல்லறத்தானுக்கு கிடைத்த அமிழ்தம். இக்குறள் ஒரு தந்தை தன் குழந்தைகளிடமிருந்து பெறும் உடல் ரீதியான இன்பத்தையும் ஸ்பரிசம், செவி வழியாகப் பெறும் இன்பத்தையும் மழலை விளக்குகிறது. திருக்குறள் பாடல் 65. மக்கள் தெய்வம் தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. குறிப்பு: பல உரைகளில் மக்கள் மெய் என்று இருக்கும். உங்கள் சனாதன பின்னணியில் மக்கள் தெய்வம் அல்லது மக்கள் மெய் என்பது அவர்கள் மூலம் கிடைக்கும் தெய்வீக இன்பத்தை குறிப்பதாக கொள்ளலாம். விளக்கம்: தன் பிள்ளைகளின் உடலை தழுவுதல் ஒருவனுடைய உடலுக்கு இன்பத்தை தரும். அப்பிள்ளைகளின் மழலைச் சொற்களை கேட்டல் அவனுடைய செவிகளுக்கு இன்பத்தை தரும். மகாபாரதம் ஆதிபர்வம் அத்தியாயம் 74 ஸ்லோகம் 57: வாசசோ ஸ்பர்ஷக சுகக ஸ்திரீனாம் ஸ்பர்ஷக சுகோ மதக புத்ரஸ்ய ஸ்பர்ஷக சர்வஸ்மாத் அப்யதிகக சுகக. விளக்கம்: மென்மையான ஆடைகளைத் தொடுவதும் இன்பம், மனைவியை தழுவுவதும் இன்பம். ஆனால் தன் மகனை தழுவுவதால் கிடைக்கும் இன்பமானது மற்ற எல்லா இன்பங்களையும் விட மேலானது. சனாதன தர்மத்தில் ஒரு தந்தை தன் மகனை தூக்கும்போது சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் உண்டு. அங்காத் அங்காத் சம்பவசி, நீ எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பிறந்தவன். அதாவது மகன் என்பவன் தந்தையின் மறு உருவம். ஆத்மாவை புத்திர நாமாசி. தன் உடலிலிருந்து வந்த ஒரு உயிலை தீண்டும்போது அது தன் ஆன்மாவையே தான் தொடுவது போன்ற ஒரு அதீத ஆன்மீக இன்பத்தை தரும் என்பது வேதாந்த பார்வை. திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு உடலுக்கும் செவிக்கும் கிடைக்கும் இன்பத்தை பிரித்துக் காட்டுகிறார். 1. உடற்கின்பம், தீண்டல். சனாதன தர்மத்தின்படி வாரிசு என்பது ஒருவனின் பித்ரு கடனை தீர்க்க வந்தவன். அவனை அணைக்கும்போது எனது கடமை நிறைவேறிவிட்டது, எனது வம்சம் பாதுகாக்கப்படுகிறது என்ற ஆழ்ந்த நிம்மதி தந்தையின் உடலுக்கு ஒரு குளிர்ச்சியை தருகிறது. 2. செவிக்கு இன்பம், சொற்கேட்டல். மழலை சொற்கள் இறைவனின் நாதத்திற்கு சமமானவை. ஒரு குழந்தை முதன்முதலில் பேசத் தொடங்கும்போது அது ஒரு புது யுகத்தின் தொடக்கத்தைப் போல கருதப்படுகிறது. அந்த ஒலிகள் தந்தையின் கவலைகளை நீக்கும் மருந்தாகின்றன. 3. பித்ருக்களின் ஆசி. தந்தை தன் மகனை தழுவும்போது மறைந்த முன்னோர்களான பித்ருக்களும் அந்த தழுவலின் மூலம் திருப்தியடைகிறார்கள் என்பது ஐதீகம்.
இந்த குறள் இல்லற வாழ்க்கையை ஒரு வெறும் இயந்திரத்தனமான வாழ்க்கையாக பார்க்காமல் அதை உணர்வுபூர்வமான தெய்வீக இன்பங்கள் நிறைந்த ஒரு தவமாக மாற்றுகிறது. இக்குறள் இசையை விடவும் மேலான ஓர் இனிமை ஒரு தந்தைக்கு எதில் கிடைக்கிறது என்பதை விளக்குகிறது. திருக்குறள் பாடல் 66. குழலினிது யாழினிது என்பதும் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர். விளக்கம்: தன் பிள்ளைகளுடைய மழலைச் சொற்களைக் கேட்டு மகிழாதவர்களே புல்லாங்குழலின் இசை இனிமையானது என்றும் யாழின் இசை இனிமையானது என்றும் கூறுவார்கள். பிள்ளையின் மழலை கேட்டவருக்கு இவை எம்மாத்திரம் என்பது கருத்து. மகாபாரதம் ஆதிபர்வம் அத்தியாயம் 74 ஸ்லோகம் 58. விளக்கம்: உதயசூரியனைப் போன்ற ஒளியுடைய தன் மகனை அணைத்து அவனது மழலையை ரசிப்பதைக் காட்டிலும் மேலான பெருமையோ அல்லது இன்பமோ இந்த உலகில் மனிதர்களுக்கு வேறு எதுவும் இல்லை. சனாதன தர்மத்தில் குழந்தைகளின் மழலை என்பது நாத பிரம்மத்தின் ஒரு வடிவம் என கருதப்படுகிறது. சாமவேத பின்னணி: இசையின் ஊற்றுக்கண்ணாக சாமவேதம் போற்றப்படுகிறது. ஆனால் அந்த வேதிய இசையை விடவும் ஒரு தந்தை தன் மகனின் மழலையை உயர்த்திப் பார்ப்பதற்குக் காரணம் அந்த மழலையில் பரம்பரை தொடர்ச்சி மற்றும் பித்ருக்களின் ஆசி பொதிந்திருப்பதே ஆகும். திருக்குறளும் சனாதன தர்மமும். ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு இசைக்கருவிகளான குழல் மற்றும் யாழினை உவமையாகக் கொள்கிறார். 1. செயற்கை இசை விசஸ் இயற்கை நாதம். குழலும் யாழும் மனிதன் உருவாக்கிய கருவிகள். ஆனால் மழலை என்பது இறைவன் கொடுத்த வரம். சனாதன தர்மத்தில் குழந்தைகள் ஈஸ்வர அம்சம் என்று போற்றப்படுவதற்கு இக்குறளே சிறந்த சான்று. 2. பித்ரு கடன் தீர்க்கும் இனிமை. ஒரு தந்தை தன் மகனின் மழலையை கேட்கும்போது அந்த சிறுவன் வளர்ந்து தனக்கும் தன் முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் மற்றும் சிராத்தம் போன்ற சடங்குகளை செய்யப்போகிறான் என்ற தார்மீக உறுதி கிடைக்கிறது. அந்த நிம்மதி தரும் இனிமை எந்த இசையாலும் தர முடியாது. 3. மறதி நீக்கும் மழலை. சம்சார பந்தத்தில் சிக்கித் தவிக்கும் ஒரு இல்லறத்தானுக்கு அவனது பிள்ளையின் மழலை சொல் சகல துக்கங்களையும் போக்கி அவனை பேரின்ப நிலையில் ஆழ்த்தும் ஒரு மந்திரமாக செயல்படுகிறது. என்ப என்ற சொல்லின் மூலம் வள்ளுவர் இசை இனிது என்பவர்களை ஒருவித பரிதாபத்தோடு பார்க்கிறார். பிள்ளை செல்வம் இல்லாதவர்களே இசையை தேடி ஓடுகிறார்கள். பிள்ளையை பெற்றவனுக்கு அந்த மழலையே மோட்ச சங்கீதம் என்பதே இதன் சாரம். இக்குறள் ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடமை, தந்தை வழி தர்மம் பற்றி பேசுகிறது. திருக்குறள் பாடல் 67. தந்தை மகற்கு ஆற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்பச் செயல். விளக்கம்: ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த கைமாறு, அதாவது உதவி, கற்றறிந்தவர்கள் நிறைந்த அவையிலே தன் மகன் முதன்மையாக திகழுமாறு அவனை கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக உருவாக்குவதே ஆகும். மகாபாரதம் வனப்பர்வம் அத்தியாயம் 27 ஸ்லோகம் 17. வித்யா வினய சம்பன்னக புத்ரோ யஸ்ய கிருஹே பவேத் ச ஹி சர்வஸ்ய லோகஸ்ய பிரதிஷ்டா ஸ்வர்கஜித் பவேத். விளக்கம்: கல்வியிலும் வினயத்திலும் சிறந்த மகனை எவன் உருவாக்குகிறானோ அந்த தந்தை எல்லா உலகங்களிலும் கௌரவிக்கப்படுகிறான். மகனை அறிஞனாக மாற்றுவதே ஒரு தந்தையின் தலையாய தர்மமாகும். மனுஸ்மிருதி அத்தியாயம் 2 ஸ்லோகம் 167. யோ அனதித்ய த்விஜோ வேதம் அந்யத்ர குருதே ஸ்ரமம் ச ஜீவன்னேவ சூத்ரத்வம் ஆஷு கச்சதி சான்வயஹ. விளக்கம்: தன் மகனுக்கு வேத கல்வியையும் வாழ்வியல் தர்மத்தையும் கற்பிக்காத தந்தை தன் கடமையிலிருந்து தவறியவனாகிறான். மகனை தர்மத்தில் நிலைபெற செய்து அவனை சான்றோராக மாற்றுவதே தந்தையின் ரிஷிகடன் தீர்க்கும் வழியாகும். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இங்கு அவையத்து முந்தி இருப்பச் செயல் என்று குறிப்பிடுவது சனாதன தர்மத்தின் உபநயனம் மற்றும் வித்யாபியாசம் என்ற சம்ஸ்காரங்களின் சாரமாகும். 1. அறிவு சார்ந்த தலைமை. சனாதன தர்மத்தில் ஒருவன் பிராமணனாகவோ க்ஷத்ரியனாகவோ அல்லது வைசியனாகவோ இருப்பது அவனது பிறப்பால் மட்டுமல்ல, அவன் கற்கும் கல்வியாலும் இரு பிறப்பாளர் த்விஜர் ஆகவும் அமைகிறது. தன் மகனை அத்தகைய உயரிய நிலைக்கு கொண்டு செல்வதே தந்தையின் பொறுப்பு.
2. அவையத்து முந்துதல். அவை என்பது இங்கு சான்றோர்கள், அறிஞர்கள் மற்றும் தர்மத்தை நிலைநாட்டும் பெரியோர்களின் கூட்டத்தை குறிக்கும். அங்கு தன் மகன் மதிக்கப்பட வேண்டுமென்றால் அவன் தார்மீக அறிவில் சிறந்திருக்க வேண்டும். 3. முன்னோர் பெருமை. மகன் அறிஞனாக திகழ்வது தந்தைக்கு பெருமை மட்டுமல்ல, அது அந்த வம்சத்திற்கே பெருமை சேர்க்கும். அவன் செய்யும் தர்ம காரியங்கள் முன்னோர்களுக்கு அல்லது பித்ருக்களுக்கு அதிக வலிமையை தரும். தன் மகனுக்கு பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைப்பதை விட அவனை ஒரு தர்மவானாக, அறிஞனாக சான்றோர் சபையில் நிறுத்துவதே ஒரு சனாதன தந்தை தன் மகனுக்கு செய்யும் மிகப்பெரிய சொத்து என்பதை வள்ளுவர் உறுதிப்படுத்துகிறார். இக்குறள் ஒரு மகனின் அறிவு அவனது பெற்றோரை தாண்டி இந்த உலகிற்கே எவ்விதம் நன்மையை தருகிறது என்பதை விளக்குகிறது. திருக்குறள் பாடல் 68. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. விளக்கம்: தன் பிள்ளைகள் தம்மைவிட அறிவுடையவர்களாகத் திகழ்வது பெற்றோருக்கு மட்டுமல்லாமல் இந்த மிகப்பெரிய உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் மகிழ்ச்சி தருவதாகும். மகாபாரதம் உத்யோக பர்வம் அத்தியாயம் 39 ஸ்லோகம் 74. சர்வத்ர ஜயமிச்சேத புத்ராதிச்சேத் பராஜயம் புத்ரேன ஜயிதா லோகாஹ சத்யமேதத் ந சம்சயஹ. விளக்கம்: ஒரு மனிதன் எவ்விடத்திலும் தனக்கே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று விரும்புவான். ஆனால் தன் மகனிடம் மட்டும் தான் தோற்க வேண்டும், மகன் தன்னைவிட மேம்பட வேண்டும் என்று விரும்புவான். ஏனெனில் மகனின் வெற்றியே தந்தையின் உண்மையான வெற்றியாகும். சனாதன தர்மத்தில் ஒரு மகனின் கல்வி என்பது சமூக நலனுக்கானது. லோக கல்யாணம். மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 சாரம். ஒரு புத்திரன் தர்ம சாஸ்திரங்களை நன்கு கற்று அறிவுடையவனாகத் திகழ்ந்தால் அவன் தன் குலத்தை மட்டும் காப்பதில்லை, அவன் வாழும் தேசத்தையும் அந்த தேசத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் மண்ணுயிர் அறநெறியில் வழிநடத்தும் தகுதியை பெறுகிறான். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று கூறுவது சனாதன தர்மத்தின் வசுதைவ குடும்பகம், உலகமே ஒரு குடும்பம் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. 1. தம்மின் தம் மக்கள். ஒரு தந்தை தான் கற்ற கல்வியை விட தன் மகன் இன்னும் கூடுதலாக கற்றுத் தேர்ந்து உலகிற்கு பயன்படுவதை காணும்போதுதான் அந்த தந்தையின் ரிஷிக்கடன், கல்விக்கடன் முழுமையாகத் தீர்கிறது. 2. அறிவுடைமை. இங்கு அறிவு என்பது வெறும் தகவல் சேகரிப்பு அல்ல, இது ஆத்ம ஞானம் மற்றும் தர்மபோதம். அறிவுள்ள ஒரு புத்திரன் பிறக்கும்போது அவன் உலகிற்கு ஒரு வழிகாட்டியாக மாறுகிறான். மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஒரு தர்மவான், அதாவது அறிவுடைய மகன் உருவானால் அவனால் பசுக்கள், பிராணிகள், ஏழைகள் என அனைத்து உயிர்களும் பாதுகாப்பு பெறும். சனாதன தர்மத்தில் ஒரு ஞானியின் பிறப்பு என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் மகிழ்ச்சியான நிகழ்வாகும். தன் மகன் தன்னைவிட சிறந்தவனாக வளர்வதைக் கண்டு பொறாமைப்படாத ஒரே உறவு தந்தை மட்டுமே. அந்த மகனின் அறிவு உலகிற்கு பயன்படும்போது அது அந்த தந்தைக்கு பேரின்பத்தை தருகிறது. திருக்குறள் பாடல் 69. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். விளக்கம்: தன் மகனை அறிவு ஒழுக்கங்களில் நிறைந்த சான்றோன் என்று அறிஞர்கள் கூறக் கேட்கும் தாய் அவனை பெற்றெடுத்தபோது அடைந்த மகிழ்ச்சியை விடவும் அதிக மகிழ்ச்சி அடைவாள். மகாபாரதம் வனபர்வம் அத்தியாயம் 205 ஸ்லோகம் 18. யதா ஸ்ருணோதி புத்ரஸ்ய கீர்த்திம் லோகே சமுத்திதாம் ததா சா பிரீதிமாப்னோதி ஸ்வர்கே அபி ச யதா சுகம். விளக்கம்: தன் மகனின் புகழும் நற்பண்புகளும் உலகெங்கும் பரவியிருப்பதை கேள்விப்படும்போது ஒரு தாய் அடையும் மகிழ்ச்சியானது ஸ்வர்க்கத்தில் கிடைக்கும் பேரின்பத்தை விடவும் மேலானது. சனாதன தர்மத்தில் தாயானவள் மாதா குருநான் குரு என்று போற்றப்படுகிறாள். மனுஸ்மிருதி அத்தியாயம் 2 ஸ்லோகம் 145. 1000 தந்தையரை விட ஒரு தாய் கௌரவத்திலும் அன்பிலும் மேலானவள்.
அந்த தாய் தன் மகனை ஒரு சான்றோனாக, தர்மத்தை அறிந்தவனாக உருவாக்குவதையே தன் வாழ்நாள் தவம் எனக் கருதுகிறாள். அந்த தவம் சித்தியடையும்போது அவளுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் ஒரு தாயின் உளவியலை சனாதன பின்னணியில் மிக அழகாக செதுக்கியுள்ளார். 1. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும். ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி என்பது மறுபிறப்பு போன்றது. அந்த வலியை தாண்டி தன் குழந்தையை காணும்போது அவள் அடையும் மகிழ்ச்சி மிகப் பெரியது. ஆனால் வள்ளுவர் கூறுகிறார், அந்த உடல் சார்ந்த மகிழ்ச்சியை விட அவன் ஒரு சான்றோன், அதாவது தர்மவான் என்று உலகம் புகழும்போது அவளுக்கு ஏற்படும் ஆன்மீக மகிழ்ச்சி மிகப் பெரியது. 2. சான்றோன் என கேட்டல். சனாதன தர்மத்தில் சான்றோன் என்பவன் வேத நெறிகளின்படி நடப்பவன், புலன்களை வென்றவன் மற்றும் பிறருக்கு தீங்கு செய்யாதவன். அத்தகைய நற்பண்புகள் தன் மகனிடம் இருப்பதை மற்றவர்கள் சொல்ல கேட்கும்போது அத்தாய் தான் ஒரு உன்னதமான ஆத்மாவை உலகிற்கு தந்துவிட்டோம் என்று நிறைவு கொள்கிறாள். அந்த தாய் தன் மகனால் தனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. 3. மகனுக்கும் தாய்க்கும் உள்ள ஆன்மீக தொடர்பு. மகன் செய்யும் ஒவ்வொரு தர்ம காரியமும் தாய்க்கும் தந்தைக்குமே அந்த புண்ணியத்தை சேர்க்கும். சான்றோன் என்ற சொல்லே அவன் தர்ம வழியில் நடப்பவன் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அத்தாய் தன் மகனால் தனக்கும் தன் வம்சத்திற்கும் நற்கதி கிடைத்துவிட்டது என மகிழ்கிறாள். தாயின் அன்பிற்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது என்றாலும் அந்த அன்பிற்கு அவளுக்கு நாம் செய்யும் கைமாறு ஒரு சான்றோனாக வாழ்வதே என்பதை வள்ளுவர் மிக நுட்பமாக உணர்த்துகிறார். இக்குறள் ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்யக்கூடிய மிக உயரிய கைமாறு, நன்றி செலுத்துதல் எது என்பதை விளக்குகிறது. திருக்குறள் பாடல் 70. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். விளக்கம்: ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவனுடைய தந்தை இவனை மகனாகப் பெறுவதற்கு என்ன தவம் செய்தாரோ என்று மற்றவர்கள் வியந்து சொல்லும் அளவிற்கு சீரிய பண்புகளுடன் வாழ்வதாகும். மகாபாரதம் வனபர்வம் அத்தியாயம் 205 ஸ்லோகம் 15. யஸ்ய புத்ரே குணாக சந்தி ச பிதா ஸ்வர்க்கம் அச்னுதே, யஸ்ய புத்ரோ தர்மசீலக ச பிதா நரகான் முச்யதே. விளக்கம்: எந்த தந்தையின் மகனிடம் நற்குணங்கள் இருக்கின்றனவோ அந்த தந்தை மகனின் நற்செயல்களால் சொர்க்கத்தை அடைகிறான். எவனது மகன் தர்ம நெறியில் தர்மசீலக வாழ்கிறானோ அந்த தந்தை நரகக் குழிகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். சனாதன தர்மத்தின்படி ஒரு புத்திரன் தன் தந்தையின் பெருமையை நிலைநாட்டும் கண்ணாடியாக திகழ வேண்டும். மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 சாரம்: ஒரு மகன் தர்ம வழியில் நடக்கும்போது அது அவனது தந்தைக்கு கிடைக்கும் மிகப்பெரிய கௌரவம். அந்த மகன் செய்யும் தான தர்மங்கள், முன்னோர்களுக்கு அளிக்கும் பிண்டங்கள் ஆகியவை அந்த தந்தை செய்த தவம், புண்ணியம் பலித்ததற்கான சான்றுகளாக கருதப்படுகின்றன. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒருமைப்பாடு. வள்ளுவர் இக்குறளில் நோற்றான், தவம் செய்தான் என்ற சொல்லை பயன்படுத்தியிருப்பது மிக ஆழமான சனாதன பொருள் கொண்டது. 1. புத்திரன் எனும் தவப்பயன். சனாதன தர்மத்தில் ஒரு நல்ல புத்திரன் தானாக தோன்றுவதில்லை. அவன் பெற்றோரின் முற்பிழவி தவம், ஜபம் மற்றும் தர்மங்களின் பயனாகவே பிறக்கிறான். இதையே என் நோற்றான் கொல், என்ன தவம் செய்தாரோ என்று உலகம் வியப்பதாக வள்ளுவர் கூறுகிறார். 2. பித்ரு கடன் தீர்த்தல். 67வது குறளில் தந்தை மகனை சான்றோன் ஆக்க வேண்டும் என்றார். 70வது குறளில் அந்த மகன் அவ்வாறே வாழ்ந்து காட்டி தன் தந்தையின் பெருமையை உலகறியச் செய்வதே கைமாறு என்கிறார். இதுவே தந்தை மகன் உறவில் நிலவும் தர்மச் சுழற்சி. 3. மறைமுகமான பித்ரு வழிபாடு. ஒரு மகன் ஒழுக்கமாக வாழும்போது உலகம் அவன் தந்தையை புகழும். அந்த புகழ் உயிருடன் இருக்கும் தந்தைக்கு மட்டுமல்ல, மறைந்த தந்தையின் ஆன்மாவிற்கும் பித்ருலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியையும் வலிமையையும் தரும். வள்ளுவர் இந்த அதிகாரத்தை மிக அழகாக முடிக்கிறார். மக்கட்பேறு என்பது வெறும் இன்பம் மட்டுமல்ல, அது ஒரு பரம்பரையின் தர்மத்தை தக்க வைக்கும் தவம். இதன் மூலம் மக்கட்பேறு அதிகாரம் நிறைவு பெற்றது. திருக்குறளின் மக்கட்பேறு
புத்திர பாக்கியம் அதிகாரம் ஒரு மனிதன் தன் இல்லற வாழ்வில் அடையும் உன்னதமான பயனை விளக்குகிறது. இந்த கட்டுரையில் இவ்வதிகாரம் எவ்வாறு சனாதன தர்மத்தின் பித்ருக்கடன் மற்றும் புத்திர தர்மம் ஆகிய கோட்பாடுகளுடன் பின்னிப் பிணைந்துள்ளது என்பதை விரிவாக காண்போம். மக்கட்பேறு சனாதன தர்மத்தின் வழித்தோன்றலும் ஆன்மீக கடமையும். சனாதன தர்மத்தில் இல்லறம் என்பது வெறும் இன்பத்திற்காக மட்டுமல்ல, அது தர்மத்தை நிலைநாட்டவும் குல தொடர்ச்சியை பேணவும் ஏற்பட்ட ஒரு புனிதமான ஆசிரமம். வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் கூறும் கருத்துக்கள் வேதங்கள் மற்றும் தர்மசாஸ்திரங்கள் வலியுறுத்தும் புத்திர தத்துவத்தின் நேரடி தமிழ் வடிவமாக திகழ்கின்றன. 1. புத் என்னும் நரகமும் புத்திரனும். குறள் 61. சனாதன தர்மத்தின்படி ஸ்மாத் திராயத்தே பிதரம் சுதஹ, புத் என்னும் நரகத்திலிருந்து தந்தையை காப்பவன் புத்திரன் என்று கூறப்படுகிறது. வள்ளுவர் பெருமவற்றுள் அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற என்று தொடங்குவதே இதனால்தான். ஒருவன் இவ்வுலகில் எத்தனையோ செல்வங்களைப் பெறலாம், ஆனால் அவன் இறந்த பிறகு அவனுக்கு தர்ப்பணம் ஸ்ராப்தம் செய்து பித்ருலோகத்தில் இருக்கும் அவனது ஆன்மாவை பசியிலிருந்தும் நரகிலிருந்தும் காக்க ஒரு மகன் அவசியம். இந்த ஆன்மீக தேவையை வள்ளுவர் அறிவறிந்த மக்கள், அதாவது தர்மம் தெரிந்த பிள்ளைகள் என்ற சொல் மூலம் உறுதிப்படுத்துகிறார். 7 பிறவித் தழைகளும் பித்ருகாரியமும். 7 பிறப்பும் தீயவை தீண்டா என்ற குறள் சனாதன தர்மத்தின் மறுபிறப்பு கொள்கையை அடிப்படையாக கொண்டது. ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனது சந்ததிகள் செய்யும் பிண்ட பிரதானம் அவனது பாவங்களை நீக்கி அவனை நற்கதிக்கு அழைத்துச் செல்லும். பிள்ளைகள் பண்புடையவர்களாக இருந்தால் அவர்கள் செய்யும் தர்மங்கள் பெற்றோரை 7 பிறவிகளிலும் துன்பங்கள் அணுகாமல் காக்கும் ஒரு கவசமாக மாறும் என்பதை வள்ளுவர் மிக அழகாக விளக்குகிறார். தம் தம் வினையான் வரும் என்ற வரி சனாதன தர்மத்தின் அச்சாணியான கர்ம வினை தத்துவத்தைச் சொல்கிறது. ஒருவனுக்கு நல்ல பிள்ளைகள் அமைவது என்பது அவன் முற்பிறவியில் செய்த தவத்தின் பயன், சுக்ருதம். அதேபோல் ஒரு மகன் தன் பெற்றோரை வந்து அடைவதும் அவர்களுக்கிடையே உள்ள கர்ம பந்தமே ஆகும். வாத்சல்யமும் ஆன்ம ஒருமைப்பாடும். குழந்தையின் ஸ்பரிசத்தையும் மழலையையும் அமிழ்தத்தை விட மேலாக வள்ளுவர் போற்றுவது சனாதன தர்மம் கூறும் ஆத்மாவை புத்திரநாமாசி என்ற உன் ஆன்மாவே புத்திரன் என்ற பெயரில் உதிக்கிறது என்ற கருத்தை ஒட்டியதே. தன் உடலிலிருந்து வந்த ஒரு உயிரை தீண்டும்போது அது ஆத்ம விசாரணைக்கு நிகரான இன்பத்தை தருகிறது. குழலினிது யாழினிது என்பதை விட மழலை இனிது என்பது உலகியல் இசையை விட நாத பிரம்மத்தின் மழலை வடிவமே மேலானது என்ற ஆன்மீக தெளிவை தருகிறது. 5. தந்தை மகன் அறப்போர். குறள் 67-70. வள்ளுவர் தந்தைக்கும் மகனுக்குமான கடமையை ஒரு தார்மீக சுழற்சியாக மாற்றுகிறார். தந்தையின் கடமை மகனை சான்றோர் சபையில் முந்துமாறு செய்தல், வேதக் கல்வி மற்றும் தர்ம ஒழுக்கம் அளித்தல். மகனின் கைமாறு இவன் தந்தை என் நோற்றான் கொல் என்று உலகம் புகழுமாறு வாழ்வது. நோற்றான் என்ற சொல் மிக முக்கியமானது. ஒரு நல்ல மகனை பெறுவது ஒரு பெரிய வேள்வியின் பயன், புத்திரகாமேஷ்டி போன்ற தவம் என்பதை வள்ளுவர் இங்கு ஆணித்தரமாக பதிவு செய்கிறார். முடிவுரை. சுருக்கமாக சொன்னால், திருக்குறளின் மக்கட்பேறு அதிகாரம் என்பது வெறும் குழந்தை பாசத்தை பற்றியது மட்டுமல்ல, அது பித்ருக்கடன் மற்றும் ரிஷிகடன் ஆகியவற்றை ஒரு இல்லறத்தான் எவ்விதம் தீர்க்க வேண்டும் என்பதை காட்டும் சனாதன வழிகாட்டியாகும். பௌத்தமோ சமணமோ குடும்ப உறவுகளை பற்றுகள் எனக் கருதி அவற்றை துறக்க சொன்னபோது, வள்ளுவர் அந்த உறவுகளையே மோக்ஷத்திற்கான படிக்கட்டுகளாக 7 பிறப்பும் தீயவை தீண்டா மாற்றிக் காட்டியது சனாதன தர்மத்தின் வெற்றியே ஆகும். AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி. வாட்ஸ்அப் குருவில் இணைய 9789374109.